வணக்கம்ப்பா. மகா ஆண்டி கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி செட்டிநாட்டிலேருந்து பாத்திர கலெக்ஷன் வந்திருக்கு. இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்ப்பா. இன்றைக்கி வந்து 200வது வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணியிருக்கீங்கப்பா. இனிமேலும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்ப்பா. வணக்கம்ப்பா. விநாயகர் சிலைப்பா திருவாச்சியோட நல்லா உட்காந்துருக்காரு பாருங்களேன். திருவாச்சியாக நல்லா இருக்கு பாருங்க. நகாசுகள் நிறையா இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குதுப்பா. அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. நல்ல விநாயகர் சிலை. 2 வருஷம் யானை இருக்குது பாருங்க. 2 யானை நல்லா ஆசீர்வாதம் பண்ணதோடு இருக்குது. இதோட உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. நீளம் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குதுப்பா. நல்லா இருக்குது. ரெண்டும் ஒரே டிசைன்தே, ஒரே அளவுதே. நடராஜர் சிலையோட தட்டுப்பா இது. அதாவது ஊக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பூஜை ரூம்லையோ இல்லை வரவேற்பறையிலையோ நம்ம மாட்டிக்கிடலாம். இந்த நடராஜர் சிலை உயரம் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு இருக்குப்பா. இந்த நாகம் எல்லாமே இருக்குது பாருங்களேன். நல்ல தாண்டவத்தோடு இருக்காது பாருங்க. பௌர்ணமி விளக்குப்பா இது பாருங்களேன். அதாவது திதி விளக்குன்னு சொல்லுவாங்க, அமாவாசை பௌர்ணமி விளக்குன்னு சொல்லுவாங்க. அது பௌர்ணமிக்கு வந்து மேலே இருக்கும், அமாவாசைக்கு வந்து கீழே இருக்கும். அமாவாசைக்கு கீழே அந்த காலத்தில் இது வந்து கெடிகாரத்துக்கு முன்னாடி உள்ள விளக்கு. இப்போ அமாவாசைக்கு கீழே இருக்குன்னா ஒவ்வொரு திதிக்கும் இப்படி நம்ம கூட்டி கூட்டி வைக்கிறது. இப்படி வளர்புறைக்கு இப்படி விளக்கு மேலே ஏறிக்கிட்டே போகும். இப்போ நிலா எப்படி பெருசாகிக்கிட்டே வருதோ அது மாதிரி இந்த விளக்கு இப்படி ஏறிக்கிட்டே போகும். பௌர்ணமிக்கு மேலே போய் இப்படி மாட்டிடுவாங்க. வானத்தில் எப்படி நிலா இருக்கோ அதே மாதிரி விளக்கு மேலே வந்துடும். அப்புறம் தேய்திரைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கீழே வந்துடும். கொஞ்சமாக கீழே வந்து இப்போ அமாவாசைக்கு அப்படியே கீழே வந்துடும். இதோட வேலைப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பாருங்களேன். அந்த திரி போட்டு விளக்கேற்றுறமா நல்ல பள்ளமாக இருக்குது. அப்படியே ஆன்டிக்காகவே போட்டிருக்கேன் பாருங்களேன். நல்ல இதில் வலது கை. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இதாக பார்த்திங்களா, அந்த கம்பி மேலே வந்து அதாவது குடத்துல தேங்காய் இருக்கிறது மாதிரியே இருக்கும், கலசம் மாதிரியே இருக்கும். இவ்வளோ துவாரம் மாதிரியே இருக்குதுப்பா. இந்த அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா பாதம் இருக்கும், சிங்கப்பாதம் 3 பாதம் இருக்கும். இந்த பாதம் வச்சது வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இந்த விளக்கு ரொம்ப டிமாண்டுப்பா. எவ்வளோ பெரிய விளக்கு வருங்க. அதாவது 40 இன்ச்சு இருக்குது உயரம். 40 இன்ச்சு உயரம் இருக்குது. நட்டு பித்தாளை சருவம்ப்பா. பழைய காலத்து வெள்ளி எம்பூசி இருக்குது. 2 பேர் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது 20 லிட்டர் தண்ணி பிடிக்கும். தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், இல்லை அரிசி ஏதாவது போடணும்னா போட்டு வச்சுக்கலாம். 8 இன்ச்சு இருக்குது வாயகலம். 1 கேன் தண்ணி ஊற்றிக்கலாம். 10.25 இன்ச்சு இருக்குது உயரம். 2 மோர் டம்ளர்ப்பா. இது ஒரு 300 ml பிடிக்கும், இது ஒரு 300 ml பிடிக்கும். 3.25 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. இதில் பாதம் இருக்குது, இதில் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இது 3 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. எத்தனை எச்சி பண்ணிக்கோம்ப்பா. இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அரண்மனைகளில் இந்த மாதிரி பூ வேலைப்பாடோடு இருக்கும். பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன், அதில் கூட இவ்வளோ வேலைப்பாடல. ஆனால் இதில் வந்து அதிகப்படியான வேலைப்பாடு பார்த்துருக்காங்க பார்த்திங்களா. பூராமே நகாசு வேலை. இது ஒரு இடம் பாக்கி இல்லை. கீழே இந்த பாதத்தில், இந்த உருண்டையில், இந்த பாதத்தில் எல்லாத்துலேயுமே நகாசு வேலை. இது வந்து பிளங்காத ப்ரெஸ் பீஸுலே சுண்ணாம்பு தடவி வச்சுருக்காங்க. நல்ல வேலைப்படுப்பா. எங்கேயுமே ஒரு இடம் பாக்கி இல்லை. இந்த பக்கம் வளைய வேறு இருக்குது. இந்த வளைய வச்சு இந்த நகாசு வேலையில் ரொம்ப ஆன்டிக்கான பீஸ்ப்பா. 9.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சு இருக்குது. வடைச்சட்டிப்பா, வெண்கல வடைச்சட்டி நல்ல வித்தியாசமாக இருக்குது. அதேமாதிரி 4 பாதம் இருக்குது பாருங்க. நல்ல பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் நல்ல அழகாக இருக்குது. நடுவுத்தரமானது பொறிக்க போடுறதுக்கு நல்லா இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு இருக்குதுப்பா. உள்கூடு பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. பழைய காலத்து பெட்டிப்பா, ஆன்டிக் பெட்டி. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பூட்டு வந்து நீங்கள் தான் போட்டுக்கணும். இதில் வந்து பூட்டு போட்டுக்கணும். இதில் சாவியும் நீங்கள் தான் போட்டுக்கணும். ஏன்னா இது பழைய காலத்து பெட்டி. இது கிடைச்சதே ரொம்ப ரேரு.
பேரெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. பெட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பத்திரம் ஏதாவது வைக்கிறதுக்கு இங்கே லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துட்டோம்னா இது வந்துடும். இதில் பத்திரம் லாக்கு, இது பத்திரம் அந்த மாதிரி வச்சுக்கிடலாம். இந்த லாக் எடுத்து விட்டு அப்புறம் இதை மாற்றிக்கிடலாம். அப்புறம் இது இப்படி எடுத்து விட்டுலாம். இதை இப்படி எடுத்துகிட்டு இதில் பணம், இதில் நகை, இந்த மாதிரி பொருள் வச்சுக்கலாம். அப்புறம் இதை மூடிட்டு இந்த 2 கைப்பிடி இருக்குல்ல, இதை தூக்கிட்டு இதில் நம்ம ஏதாவது நகையோ இல்லை பத்திரமோ இதில் வச்சுக்கிடலாம். நல்ல வித்தியாசமான பெட்டிப்பா, ரொம்ப ரேர் இந்த மாதிரி பெட்டி. அப்படி நம்ம பீரோவில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பெட்டி. நல்ல கண்டிஷன் நல்லா இருக்குது. இல்லைனா இந்த பூட்டும் சாவி நீங்கள் போட்டுக்கணும். இல்லை பீரோவில் வைக்கிறதா இருந்தால் பீரோவில் வைக்க பூட்டு சாவி தேவையில்லை. இந்த பழைய காலத்துக்குள்ள தேன் இரும்பு 2 பக்கம் கைவிடி இருக்குது. இந்த அகலம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு இருக்குதுப்பா. உயரம் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. நீளம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. இது வந்து மாவிளக்கு சட்டிப்பா. அதாவது இன்றைக்கி 200 வீடியோங்கிறதுனால நான் ஏதாவது பொருள் வாங்கினீங்கன்னா கிஃப்ட் அனுப்பிச்சி வைக்கிறேங்கப்பா. அதாவது என்னுடைய லாபத்துலேருந்து நான் அனுப்பிச்சி வைக்கிறேங்கப்பா. 7.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து ஒரு 2லேருந்து 2.5 லிட்டர் பிடிக்கும். உள்ள பழைய ஈயம் பூசி இருக்குது. நல்லா இருக்குது பாத்திரம். விளங்காத பீஸ் தேப்பா வந்து அரக்கலாக இருக்கு வருங்க. இரும்பு படி, அதாவது தேன் இரும்பு பித்தாளை பூன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இரும்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சது மாதிரி இருக்கும். ஆனால் இது துரு கிடையாது, பழைய காலத்து இரும்பு. பழைய பேர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதான் வெட்டெழுத்து நகாசு வேலை பார்த்துருக்காங்க பாருங்க. படியில் 1 படி நாளி. அதுக்காக நெல் அரிசி இதெல்லாம் தான் அளந்து போட்டிருப்பாங்க. 4.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. முந்திரி பூஜா, வெங்கல பூஜா. உள்ள டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 1 லிட்டர் பிடிக்கும். வாயகலம் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குதுப்பா. உயரம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இருக்குது. டீ வடிகட்டிப்பா. காப்பர் வீட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கைவிடியில் அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் பிஞ்சு போகாது. கண் பார்த்திங்கன்னா பொடி கண்ணாக இருக்குது பாருங்க. நீளம் பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. முறிச்செம்புப்பா, பாதை வச்ச முறிச்செம்பு. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கும். வித்தியாசமானது. 3.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. குட்டி பாயாசம் உருளிப்பா. பாலிஷ் பண்ணால் போட்டிருக்கேன், கேட்டிங்கன்னா பாலிஷ் பண்ணி தந்துடுவேன்ப்பா. 5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. சந்தனம், வெங்கல சந்தன கும்பாப்பா. இது ஒரு 300 ml பிடிக்கும். வெங்கலம் 3.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. மெழுகுவத்தி ஸ்டாண்டிப்பா. அதாவது இதில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம பொருத்தி வச்சுக்கிடலாம். இதில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்தி வச்சோம்னா இது வெளியே புகை வந்துடும். இது வெளியே புகை வந்துடும். இல்லை குட்டியாக மெழுகுவத்தி போட்டுருந்தாங்க போட்டுக்கலாம். அந்த லாக் டைப் இருக்குது பார்த்தீங்களா. ஏதாச்சும் மாட்டிக்கிறது. இப்படி உள்ளே எடுத்துகிட்டு கழட்டிட்டு இப்படி மாட்டிக்கிறது. 5 இன்ச்சு இருக்குதுப்பா உயரம். அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. 6 லிட்டர் பால் பிடிக்கிற பால் செம்புப்பா. 3.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. 2 குட்டி யானை விளக்குப்பா. அதாவது ஒரே மாதிரியாக இருக்கிற 2 குட்டி யானை விளக்கு. நல்லா தாராளம் கொஞ்சம் ஒரு 50 ml நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டுக்கலாம். நல்லா பெருசாகத்தே இருக்குது. 3.5 இன்ச்சு இருக்குது உயரம். அகலம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. 2 ஒரே அளவு தான், ஒரே டிசைன் தான். இது உண்டியல்ப்பா. ஏதாவது குழந்தைகளுக்கு இப்போ காசு சேமித்து வைக்கிறதுக்கு நம்ம உண்டியலாகவும் கொடுக்கலாம். இல்லை நம்ம கோயிலுக்கு காணிக்க முடிஞ்சு வைப்போமே, அந்த மாதிரி காசை இதை போட்டு வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் நல்லா இருக்குது. இந்த காசு வந்து விழுகிறதுக்கு இந்த இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பூட்டும் போட்டுக்கலாம். இப்படி போட்டு பீரோவில் வச்சுக்கலாம். காப்பர் வீட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இது வந்து உண்டியல். உயரம் வந்து 2.5 இன்ச்சு இருக்குதுப்பா. நீளம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு தீபம்ப்பா. வெங்கல துணை தீபம் நல்லா இருக்குது. 7 இன்ச்சு இருக்குதுப்பா. 2.5 இன்ச்சு இருக்குது உயரம். அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. விளக்கத்துக்கு நல்ல பள்ளமாக இருக்குது. இந்த இதுவும் கயிறு வச்சு பின்னிடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. முறிக்கரண்டிப்பா. அதாவது தயிர் கரண்டி, குழம்பு கரண்டி, மீன் கரண்டி, நல்ல பெரிய சைஸ் அன்னக்கரண்டி. இந்த அன்னக்கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகலத்தில் இருக்குங்க இருக்குது. 6.5 இன்ச்சு இருக்குது அகலம். நீளம் பாருங்க
1 அடி கிட்ட இருக்குப்பா, நல்ல பெரிய சைஸு. இது மீன் கரண்டி. இது பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. இந்த குழம்பு கரண்டி பார்த்திங்கன்னா 1 அடி இருக்குது நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. குட்டி தயிர் கரண்டி பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. பூஜை தட்டுப்பா, பித்தளை பூஜை தட்டு, நல்லா கனமாக இருக்குதுப்பா. 2 தேங்காய், ஒரு சிப்பு வாழைப்பழம் வச்சு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது. 8 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. மயில் வச்சுருக்கு பார்த்திங்களா, இது பழைய காலத்து பெயிண்டிங்கு. இந்த மயிலில் நகாசு வேலை இருக்கு பாருங்க. 7.5 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. இதில் ஓட்டை எதுவுமே இல்லாமல், அதாவது இந்த ஓட்டைனா எப்படின்னா டிசைன் இல்லாமல், ஓட்டையாக டிசைன் இருக்குமே அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரே மாதிரியாக இருக்குது. இது நம்ம பழக்கூடையாகவும் வச்சுக்கலாம், இல்லை பூ உருளையாகவும் தண்ணி ஊற்றி பூ உருளையாகவும் வச்சுக்கலாம். செட்டுப்பா கொஞ்சம் தான் வந்திருக்கு. இந்த மினியேச்சர் செட்டு போட்டிருக்கேன். அதாவது ஒரு தண்ணி பானை, ஒரு அரிசி கழுவுற மாதிரி ஒரு ஒட்டகை, அப்புறம் பொங்கப்பானை, கைத்துருளி பொங்கப்பானை, இது ஒரு தண்ணி பானை, குட்டி தூபக்கால், இது ஒரு வடைச்சட்டி மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து லோட்டா, இது வந்து எண்ணெய் களையம். எண்ணெய் களையம்ப்பா. இது செட்டாக வந்துருக்கு பார்த்திங்களா. பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. லோட்டா பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து 1.5 இன்ச்சு இருக்குது. இந்த தூப்பக்காலை பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. இந்த பானை பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. அதேமாதிரி இந்த கைத்துருளி 2 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. வட்டாக பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. இந்த பானை பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. மினியேச்சர் சின்ன செட்டு இவ்வளோவே நம்மளுக்கு இப்போ கிடச்சி இதை போட்டிருக்கேன். மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு, கைப்பிடி வச்சுருக்கு பாருங்க. நகாசு வேலை பார்த்து வச்சுருக்காங்க பாருங்க. 5 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. பாலை வச்ச டம்ளர்ப்பா, வெங்கல டம்ளரு பாதை இருக்குது பார்த்திங்களா. இதில் பட்டையாக இருந்திருக்கு. இந்த பட்டையாகவும் இருந்திருக்கு. நல்லா வலுவலுன்னு இருக்குது டம்ளர். 3.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. வெங்காயத்தை அப்படி மடக்கி இப்படி செஞ்சுருக்காங்க பார்த்திங்களா. இதெல்லாம் ரொம்ப ரேரு. முறி கும்பாப்பா பாலிஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஒரு சவுண்டை பாருங்களேன். இப்படி வைப்ரேஷன் ஒரு 2 லிட்டரு பிடிக்கும். பழைய காலத்து முறி கும்பா கேட்டிங்கன்னா பாலிஷ் பண்ணி தந்துடுறேன். 7.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. 2 லிட்டரு பிடிக்கும். கங்கா யமுனா செம்புப்பா. இது வந்து அந்த காலத்தில் காசிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்படி ஈயப்பத்தை வச்சுருக்காங்க பார்த்திங்களா. கங்கா யமுனா செம்பு. இது ஒரு 1/2 லிட்டரு வந்து 3/4 லிட்டரு பிடிக்கும். 3.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது. கூஜாப்பா, பூஜாவும் யூஸ் பண்ணிக்கலாம், தீர்த்த குடமும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற மூடி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம். மேலே இருக்கிற மூடி வெங்காயம், இது வரைக்கும் வெங்காயம். இதுக்கு அங்கிட்டு பித்தளை. வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்களா. கேஸும் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி போகிறதுக்கு தீர்த்தம் வாங்கிட்டு வரலாம். இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிறதுக்கு. 4.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து உள்ளே இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து இங்கே இருக்கிற மரம் வெளியே இருக்குது. வெளியே இருக்கிற இந்த குடத்துக்கு வந்து உள்ளே இருக்குது மரம். உள்ளே அப்படி மூடுறது மாதிரி இருக்குது. அதாவது இப்படி உள்ளே விட்டு இப்படி மூடுறது மாதிரி இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இருக்குதுப்பா. 3 லிட்டரு பிடிக்குது. அந்த பொருளை பூரா வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இன்னமும் உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்பா. நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம்ப்பா. வணக்கம்ப்பா.